Hi friends, good evening. Today's topic is on colorectal cancer. I believe cancer breast, cancer cervix and cancer lungs, those videos would be very useful to you நினைக்கிறேன். Today's topic also will be very useful for you. With this, let me go to the colorectal cancer. நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம பிஸியாக தான் இருப்போம். லைக் ஒர்க், ஃபேமிலி ரெஸ்பான்ஸ். ஆனால் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம டைம் ஒதுக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த டாபிக் கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான், வேர் விச் டசன்ட் ஹாவ் மச் ஆஃப் சிம்டம்ஸ். மெனி ஆஃப் த பேஷண்ட் லேட்டர் ஸ்டேஜில் தான் வருவாங்க. லைக் தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜில் தான் நான் பார்த்துருக்கேன் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஃபார் 15 years. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாட் இஸ் கோலோரெக்டம்? கோலன்னா பெரிய குடல், ரெக்டம்னா மலம் வர்ற கடைசி பார்ட். அங்கே வர்ற குரோத்தை தான் கோலோரெக்டம் கேன்சர்னு சொல்கிறோம். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து தொடங்கி ரெக்டம் போர்ஷன் வரைக்கும் வர்றது தான் நம்ம கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே எந்த பார்ட்டில் வேணாலும் இந்த கேன்சர் வரலாம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பாலிப்பாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், ஸ்மால் பாலிப்ஸ். அண்ட் இந்த பாலிப்ஸ் மல்டிபிள் பாலிப்ஸ் ஆகலாம், இல்லை அந்த பாலிப்பே க்ரோத்தாக கூட மாறலாம். இந்த பாலிப் இயர்ஸ் டுகெதர் கோலனில் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸே தெரியாது. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மலம் கழிக்கும்போது டெஃபினட்டாக மோஷனில் பிளட் வரும். இல்லையா, மோஷன் கருப்பு கலராக போகும், டார்க் கலர் ஸ்டூல்ஸாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் லூஸ் மோஷன்ஸ் இருக்கலாம், இல்லைனா கான்ஸ்டிபேஷனும் வரலாம். இல்லையா, மோஷன் போய் ஃபுல்லாக போகாத ஃபீலும் இருக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸ்டொமக் பெயின், அதாவது வயிற்று வலி, அண்ட் ப்ளோட்டிங்னா உப்பசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு மோஷன் போகும்போது பிளட்டு போகிறதுனால அனிமியாவில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதை நம்ம பார்க்காமையே அவாய்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ். யார் யாருக்கு வரும்னா, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலோனிக் கேன்சர் இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 5 to 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்? ரெகுலராக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும். அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், ரெட் மீட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒபிசிட்டி, தட் இஸ் குண்டாக இருக்கவே இருக்காதீங்க. அண்ட் எக்ஸசைஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டோம். டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க? கொலனோஸ்கோப்பி வழியாக தான் கண்டுபிடிப்பாங்க. கொலனோஸ்கோப்பின்றது கேமரா மூலமாக கோலனில் எங்கெல்லாம் பாலிப் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொலனோஸ்கோப்பி. இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ரொசீஜர். மயக்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு வயசு கொஞ்சம் அதிகமாகிட்டதுனால நிறைய ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு தான் இந்த கொலனோஸ்கோப்பி பண்ணுவாங்க. பாலிப் இருந்தால் அப்போவே ரிமூவ் பண்ணி பயாப்சிக்கும் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, தேவைப்பட்டால் பெட் சிடியும் எடுப்பாங்க வித் பிளட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ரேஸ். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா ஸ்டேஜ் பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸ்டேஜ் 0 மோஸ்ட்லி கொலோனிக் கேன்சர் அடினோகார்சினோமா தான். ஸ்டேஜ் 0 இந்த மியூக்கஸ் லேயரில் தான் இந்த கேன்சர் இருக்கும், இந்த க்ரோத் இருக்கும். ஸ்டேஜ் 1 and 2 கோலன் வால்குள்ளேயே க்ரோத் இருக்கும். ஸ்டேஜ் 3ன்னு பார்த்தா லிம்ஃப் நோட்ஸ் வந்திருக்கும். அண்ட் ஸ்டேஜ் 4 லிவர்லேயும் லங்ஸ்லேயும் பரவி இருக்கும். அப்படி பார்த்தா சர்ஜரிக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். இது அடுத்த ட்ரீட்மெண்ட். சர்ஜரினா கேன்சர் அஃபெக்ட் ஆன பார்ட் மட்டும் எடுத்துருவாங்க. ஆனால் எடுத்துட்டு சம்டைம்ஸ் கொலாஸ்டமி பேக் வைப்பாங்க. தட் இஸ் நமக்கு தெரியாமல் நம்ம வயிற்றோட சைடில் ஒரு ஹோல் வழியாக மோஷன் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. டெம்ப்ரரியாக மோஷன் மலம் கழிக்கிற பேசேஜை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பெர்மனெண்ட்டாகவும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு பேக் ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக மோஷன் போகிற மாதிரி அந்த சர்ஜரி பண்ணலாம். இல்லையா, க்ரோத் ஆன பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு இஃப் த மோஷன் இஸ் ஈஸி பாசிங்னா தெர் இஸ் நோ வே ஆஃப் கொலாஸ்டமி பேக். தென் தே வில் பிளான் ஃபார் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி இஃப் இட் இஸ் அட்வான்ஸ்டு. ப்ரிவென்ஷன் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் அ ஹை ஃபைபர் டயட், ரெட் மீட் அண்ட்
இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். நோ ஸ்மோக்கிங் அட் ஆல், அவாய்ட் ஆல்கஹால். 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக யூ ஷுட் ஹாவ் யோர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் டன், ஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலோனிக் கேன்சர் இருந்தால். ஸோ கோலோரெக்டல் கேன்சர் ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இது நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஏர்லி ஸ்க்ரீனிங் 100% ப்ரிவென்ஷன். பாலிப் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பாலிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். when you ignore, it will lead to many major surgeries. உங்கள் லைஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். One test, one diagnosis, one decision, one family can be saved. So don't ignore, choose awareness and choose your life. Thank you.